வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். OnePlus கம்பெனிலேருந்து மொபைல் ஃபோன் பார்த்துருக்கீங்க, வாட்ச் பார்த்துருக்கீங்க, TWS பார்த்துருக்கீங்க. நேராக போகிற வண்டி திடீர்னு யூட்டர்ன் அடித்த மாதிரி இப்போ OnePlus கம்பெனியில இருந்து கம்ப்யூட்டர் மானிட்டர்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சமீபத்தில் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற OnePlusனுடைய 27 இன்ச் 2K மானிட்டர். OnePlus எது பண்ணாலும் ஊரே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பிளானோட தான் பண்ணுறாங்க. அவங்க லான்ச் பண்ணுற எல்லா டிவைஸ்லையும் நம்ம 1000 தான் சொன்னாலும் அதில் வந்து ஒரு தரம் ஒன்று இருக்குது. ஸோ அதே தரம், அதே குவாலிட்டி, அதே வேல்யூ ஃபார் மணி இப்போ இவங்க லான்ச் பண்ணியிருக்க இந்த 27 இன்ச் மானிட்டரில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் இதை நம்ம அன்பாக்ஸ். மொரட்டு பேக்கேஜிங்கில் சூப்பராக வந்து இறங்கியிருந்தது இந்த OnePlusனுடைய 27 இன்ச் மானிட்டர். ஏதோ கஷ்டப்பட்டு அப்படி இழுத்து இப்படி இழுத்து எதையோ கிழிச்சு அந்த பாக்ஸை எடுத்ததுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு வழியா திறந்து உள்ளுக்குள்ள நம்ம OnePlus இந்த மானிட்டருடைய முதல் தரிசனம் பார்த்தாச்சு. இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மானிட்டருடைய பேஸ், அது வந்து மெட்டல்ல பண்ணிருக்காங்க. ரொம்ப சாலிடான குவாலிட்டியில பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா இந்த மானிட்டருடைய ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ்ல அவங்க மெட்டல் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட்ல பலவிதமான தில்லாலங்கடி வேலையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பிற்பகுதியில் சொல்றேன். உங்களுக்கு வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மானிட்டர் இருக்குங்க. மானிட்டர் தவிர ஒரு டிபி கேபிள், ஒரு பவர் கேபிள், ஒரு HDMI கேபிள், அப்புறம் ஒரு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க பாக்ஸோட. இதெல்லாம் தவிர யூசர் மேனுவல், சேஃப்டி பிளஸ் வாரண்டி கார்டு பொருந்திய டாக்குமெண்டேஷன்லாம் வேற இருக்கு. இப்போ வந்து இந்த மானிட்டர்ல இந்த ஸ்டாண்டை நம்ம பொருத்துவோம். இதை பொருத்துறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்குங்க. மொரட்டு ஸ்டாண்டு மாதிரி தெரியலாம், ஆனா இதை வைக்கிறப்போ ரொம்ப ஈஸியா ஃபிட்டிங் பண்ணிடலாங்க. யாரு வேணா இந்த வீட்டில் இருக்க குழந்தை கூட எடுத்து ஃபிட்டிங் பண்ற அளவுக்கு அவ்வளவு ஈஸியா இருந்தது. அதுக்கு கீழே அந்த பேஸ் பிளேட்டையும் வச்சு ஒரு ஸ்க்ரூவை போட்டோம் அப்படின்னா 2 செகண்ட்ல ஃபிட்டிங் ஓவர். சரி, ஃபிட்டிங் ஓவர். இப்போ நம்ம செட்டப் பண்ணுவோம். ஸோ என்னுடைய மானிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எல்ஜினுடைய ஒரு 24 இன்ச் மானிட்டர், ஹெச்டி மானிட்டர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை எடுத்துட்டு இப்போ இந்த மானிட்டரை வைக்க போறோம். ஆஹா, சூப்பராக இருக்கு. இப்போ இந்த OnePlusனுடைய 2K மானிட்டர், அதுவும் 27 இன்ச் மானிட்டர் வச்ச உடனே டெஸ்க்குக்கே பார்த்தீங்கன்னா ஒரு புது லுக் வந்துருச்சு. என்னுடைய டெஸ்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 24 இன்ச் மானிட்டர் வச்சு தான் நான் இந்த சைஸ் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து 27 இன்ச் மானிட்டர் வைக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மானிட்டர் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த மானிட்டரை பல டைரக்ஷனில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் டில்ட்டிங் பண்ணிக்கலாம், அப்புறம் ஒரு சைடில் இல்லை இன்னொரு சைடில் நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். ஏன் ஒரு செகண்டரி மானிட்டரை கூட அட்டாச் பண்ணி 90 டிகிரிஸ் கம்ப்ளீட்டாக வெர்டிகலாக கூட திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த மானிட்டர்னுடைய பின்னாடி போயிட்டு என்னென்னலாம் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மானிட்டரோட ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து USB டைப் சிக்கான சப்போர்ட் இருக்கு. நார்மலாக USB டைப் சி பொருந்திய மானிட்டர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து அது டிஸ்பிளே போர்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வந்து டிஸ்பிளே போர்ட்டா மட்டும் இல்லாமல் 65 வாட் பவர் டெலிவரி சப்போர்ட்டட் USB டைப் சி போர்ட்டா இருக்கு. அது தவிர ஒரு HDMI போர்ட் இருக்கு. அது வந்து HDMI 2.1. அப்புறம் டிஸ்பிளே போர்ட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1.4 வெர்ஷன். அப்புறம் 2 USB 3.0 போர்ட்ஸ் இருக்கு. இது தவிர ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்கு. என்னுடைய டெஸ்க்டாப் செட்டப்புக்கு நான் இதை வந்து HDMI போர்ட்ல கனெக்ட் பண்ண போறேன். பக்கத்தில் என்னுடைய மேக்புக்கை வச்சு அதை வந்து USB டைப் சி போர்ட் மூலமா இதில் நான் கனெக்ட் பண்ண போறேன். என்னுடைய மேக்புக் ப்ரோ மட்டும் கிடையாதுங்க, என்னுடைய மொபைல் போனை நான் சார்ஜ் பண்ணனா கூட இந்த USB கேபிள் மூலமா நான் 65 வாட் ஸ்பீடு வரைக்கும் இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வருவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாண்ட் ரொம்ப ஸ்டர்டியான மெட்டல்ல பண்ணிருக்காங்க. சூப்பரான குவாலிட்டி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கு. பிரீமியம் லுக் மட்டும் கிடையாது, ஒரு ஸ்டர்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால இந்த மெட்டல் ஸ்டாண்ட்ஸ், இந்த பேஸ் பிளேட்டும் ஸ்டாண்டும் பாத்தீங்கன்னா ஓவராலா இந்த மானிட்டர் பெரிய ஒரு பில்லர் அப்படின்னு சொல்லலாம். மானிட்டருமே பாக்குறதுக்கு சுத்தி இருக்கிற அந்த பெசல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லிம்மா தின்னா இருக்கு. கீழே மட்டும் பாத்தீங்கன்னா OnePlus லோகோ இருக்கு. அதுக்கு பக்கத்துல அவங்களுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த மானிட்டர்ல உங்களுக்கு இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. பட் இதுல வந்து உங்களுக்கு 3.5 ஆடியோ ஜாக் இருக்கிறதுனால அதன் மூலமா நீங்க ஆடியோக்கு அவுட்புட் எடுத்துக்கலாம். சரி, இப்போ மெயின் மேட்டர் இந்த டிஸ்பிளே, இதோடைய அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 27 இன்ச் மானிட்டர். 24 இன்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. பட் நம்ம கிட்ட இருக்கிற 27 இன்ச் மானிட்டர் பத்தி நம்ம பேசுவோம். இந்த மானிட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 2K டிஸ்பிளே, அதாவது ஒரு QHD டிஸ்பிளே. இது வந்து HDR 400 சப்போர்ட் பண்ணுது. 350 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த டிஸ்பிளே வந்து ஒரு 165 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. AMD Freesync Premium
பிரீமியமும் இருக்கு. ஸோ இந்த 165 ஹெர்ட்ஸும் AMD Freesync Premium இரண்டுமே சேர்ந்து இருக்கிறனால கேம் விளையாடுறப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அதுவும் AMD Freesync சப்போர்ட்டட் டிவைஸ்ல வச்சு நீங்க கேம் எல்லாம் விளையாண்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஒரு அனிமேஷன், ஒரு ஸ்கிரீன்ல இருந்து இன்னொரு ஸ்கிரீன் போறப்போ அந்த ஸ்கிரீன் டேரிங்லாம் இல்லாம ஃபாஸ்டான ரெஸ்பான்ஸ் தரக்கூடிய ஒரு டிஸ்பிளேயா இது இருக்கு. ஸோ கேமர்ஸுக்கு இந்த பிரைஸ் பாயிண்ட்ல ஒரு பெஸ்டான டிஸ்பிளே அவங்க கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ கேமர்ஸுக்கு மட்டுமா, நான் வந்து அப்பப்போ டைம் பாஸ்க்கு தான் கேமிங்லாம் விளையாடுவேன். பட் எனக்கு என்னுடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய கலர் அக்யூரசி. இது வந்து 10 பிட் கலர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. 95% DCI-P3 கலர் கேமியூட் சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, வியூவிங் ஆங்கிள்ஸ்மே பார்த்தீங்கன்னா 178 டிகிரி வரைக்கும் கலர் டிஸ்டார்ஷன் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வியூவிங் ஆங்கிள்ஸ் கிடைக்கும்னு கம்பெனி தரப்புலன்னு சொல்கிறாங்க. என்னுடைய யூசேஜில் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் கலர் அக்யூரசி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. என்ன ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் செட்டிங்ஸ்ல போய் உங்களுக்கு ஏத்தாப்புல காலிபிரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெஸ்டா இருக்கு. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ்மே பாத்தீங்கன்னா நல்லா ரிச்சா இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கிறதுக்கும் இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கு. அதுலயும் முக்கியமா HDR சப்போர்ட்டட் கண்டென்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு அருமையா தெரியுது. டிவி மாதிரி கிடையாதுங்க. கம்ப்யூட்டர் டிஸ்பிளே எல்லாம் ரொம்ப பக்கத்துல வச்சு நம்ம வேலை பார்க்கிறோம். அதுவும் பாத்தீங்கன்னா 350 நிட்ஸ் பிரைட்னஸ் வேற இருக்கு. ஸோ கண்ணுக்கு ஏதாச்சும் எரிச்சல் வருமா அப்படின்னு நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் TUV ரெயின்லேண்ட்ல இருந்து சர்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளேர் டிஸ்பிளே இருக்கு. அதுக்கு மேலே TUV ரெயின்லேண்ட் வந்து ப்ளூ லைட் கம்மியா இருக்கு. அதே நேரத்தில் இது வந்து ஒரு ஃபிளிக்கர் ஃப்ரீ டிஸ்பிளே அப்படிங்கிறதையும் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் என்னுடைய யூசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நான் தொடர்ந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ப்ராபப்ளி எனக்கு வந்து 24 இன்ச் மானிட்டர்ல இருந்து 27 இன்ச் மானிட்டர் நான் மூவ் பண்றதுனால என்னுடைய ஒர்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப திடீர்னு ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஸோ ஏன்னா நான் இன்னும் யூஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்ணில் லைட்டா இரிட்டேஷன் வருது. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பெரிய மானிட்டர் நம்ம யூஸ் பண்றப்போ பேக் லைட் போட்டு யூஸ் பண்றது அட்வைசபிள். இந்த டிஸ்பிளேல ஒரு சின்ன ஒரு திலாலங்கடி வேலை ஒன்று இருக்குங்க. அதாவது பிக்சர் இன் பிக்சர் டிஸ்பிளே இது சப்போர்ட் பண்ணுது. இப்போ என்னுடைய செட்டப்ல இந்த மானிட்டர் வந்து என்னுடைய டெஸ்க்டாப்ல நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். சேனல் வேலைகளுக்கு மட்டுமே நான் டெஸ்க்டாப்பை நான் யூஸ் பண்றேன். பட் என்னுடைய அஃபிஷியல் வேலை ஆஃபீஸ் பர்பஸுக்கு நான் என்னுடைய மேக்புக் ப்ரோ தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ மேக்புக் ப்ரோவே நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இரண்டையுமே ஒரே டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி செட்டிங்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது பிக்சர் இன் பிக்சர் டிஸ்பிளே மாதிரி உங்களுக்கு ஒரு பகுதியை மட்டுமே இன்னொரு இன்புட்ல இருந்து இன்னொரு சோர்ஸ்ல இருந்து எடுத்து அந்த டிஸ்பிளே நீங்க பார்த்துக்கலாம். மீதி பகுதியை வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்லயோ இல்ல வேற இன்புட் சோர்ஸ்ல இருந்தோ நீங்க பார்த்துக்கலாம். பிக்சர் இன் பிக்சர் மோடு மட்டும் கிடையாது, ஸ்கிரீனை அப்படியே ரெண்டா பிரிச்சு பாதி ஸ்கிரீன் இல்லாட்டி கால் ஸ்கிரீன் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி 2 சோர்ஸ் ஆஃப் இன்புட்டை ஒரே நேரத்தில் பார்த்துக்கிறதுக்கான வசதி இந்த டிஸ்பிளேல இருக்கு. இவ்வளவும் கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2000-3000 போட்டு அந்த பேஸ் பிளேட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இன்பில்ட் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்திருந்தாங்கன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். சரி, எல்லா ஃபீச்சரையும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ராடக்ட்லேயே கொடுத்துட முடியாதுல்ல, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ராடக்ட்ல அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ OnePlus OnePlus Monitor X27 பாத்தீங்க அப்படின்னா இதோடைய விலை 27,999 rupees. ஸோ இந்த விலைக்கு ஒரு ஸ்டர்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் பாயிண்ட்ல நம்ம எதிர்பார்க்கிற எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்ல இதோடைய குவாலிட்டி பிளஸ் பெர்ஃபார்மன்ஸ்மே பாத்தீங்கன்னா திருப்திகரமா இருக்கு. உங்களுடைய டெஸ்க்டாப்புக்கு ஒரு மானிட்டரோ இல்ல உங்களுடைய லேப்டாப்புக்கு ஒரு செகண்டரி மானிட்டரோ நீங்க தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த OnePlus Monitor X27 ஒரு நல்ல ஒரு தேர்வா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.